ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு மாஃபியா சீரீஸில் எபிசோட் 6 வந்து பார்க்கலாம். 6க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிம், பைபூன், லோப், கோமன்ட்டு இவங்க 4 பேர் ஷாப்பிங் பண்ணுறது தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் நம்ம பைபூனுக்கு ஆல்ரெடி நிறையாவே ஷாப் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ மறுபடியும் நம்ம கிம் பைபூனுக்கு ஒரு ஷர்ட் வந்து வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்த பைபூன் இருந்துட்டு இது எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஆமாம் இது உனக்கு தான், இது உனக்கு சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் இதை உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் சொல்கிறா. அதுக்கு பைபூன் இருந்துட்டு ஆனால் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறையவே வாங்கி கொடுத்துட்டீங்க, இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பைபூன் சொல்கிறான். அதுக்கு கிம் இருந்துட்டு சொல்கிறான், பரவாயில்ல இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் சொல்ல பைபூனும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிட்டு சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் மாதிரி இருக்கு, நீங்களும் என் கூட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபூன் கேட்குறான். கிம் இருந்துட்டு இல்லை நான் வரல, நீ வேணா கோம கூட்டிட்டு போ, நான் உனக்காண்டி ஷாப் பண்ணிட்டு வெளியே உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பைபூன்கிட்ட சொல்ல நம்ம பைபூனும் சரி ஓகேங்கிற மாதிரி நம்ம கோம கூட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கிம்மும் நம்ம லோப்பும் 2 பேருமே ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டனை வரான். டனை வந்துட்டு நம்ம கிம்மை கூப்பிட்டு, கிம் என்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் வந்து டனையை பார்த்துட்டு இந்த பைத்தி எங்கட எங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம லோப்புள்ள வந்துட்டு நம்ம டனையை வந்து ஸ்டாப் பண்றான், கிம் கிட்ட பேச விடாத மாதிரி. அப்ப டனை இருந்துட்டு, டே உங்களுக்கெல்லாம் என்னடா பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவன்கிட்ட பேசதான் நான் வந்திருக்கேன், அவனை என்ன கடிச்சு திங்கவா போறேன், சும்மா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து லோப் கிட்ட சொல்ல நம்ம லோப் கிம் கிட்ட, கிம் வாங்க நம்ம முதல்ல இங்க இருந்து போலாம், போய் நம்ம கோம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட சொல்றான். நம்ம கிம்மும் அங்க இருந்து போலான்னு பார்த்தா நம்ம டனை இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட சாரி சொல்றதுக்காண்டி தான் இங்க வந்தேன், லாஸ்ட் டைம் உன் மேல அடிச்சேன்ல அதுக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்கான இன்விடேஷனையும் எடுத்து நீட்டிட்டு இருக்கான். நம்ம கிம்க்கு வந்து அது என்னது எதுன்ட்டு ஒண்ணுமே புரியாம அதையே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம டனை இருந்துட்டு சொல்றான், இது ஒரு ஈவெண்ட்கான இன்விடேஷன், இந்த இன்விடேஷனை நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்னோட சாரியையும் நீ அக்செப்ட் பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன். இந்த ஈவெண்ட்ல வந்து நீ ஜாயின் பண்ணேன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அதான் மிஸ்டர் கமல் எப்படிப்பட்டவர், என்ன ஒர்க் பண்றாருன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கும் ஒரு சான்ஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம கிம்ம லைட்டா டிகர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம கிம்க்கு லைட்டா கோவம் வருது. கோவம் வந்துட்டு டக்குன்ட்டு அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டு இந்த இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்றதுனால நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து டனை கிட்ட சொல்லிட்டு லோப்பை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம கிம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம டனை அங்க நின்று வில்லத்தனமா டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். நீ சொல்றது ஒரு விதத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கிம், நான் எப்ப தெரியுமா உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன், அந்த கமல் எப்ப சாகுறானோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் உன்னை டார்ச்சரே பண்ண மாட்டேன், நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை அங்க நின்று வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து அவனோட ஆஸ்திரேலியன் இன்வெஸ்டர் கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கான். நம்ம கோம் கூட சொல்லியிருப்பான் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஆஸ்திரேலியன் ப்ரொஃபைல் ஒன்று வந்திருக்கு, நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நம்ம கோம் கூட சொல்லியிருப்பான். இப்போ அவங்க கிட்ட தான் நம்ம கமல் வந்து டீல் போட்டுட்டு இருக்கான் கசினோ விஷயமா. நம்ம கமல் அவங்க கிட்ட பேசி எப்படியோ அந்த ஆர்டரையும் அக்செப்ட் பண்ண வச்சுக்கிட்டான். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி நம்ம கமல் கூட ஒர்க் பண்றதுல, நம்ம கமலுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க கூட ஒர்க் பண்றதுல. இப்படி நம்ம கமல் மீட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டா அவங்களையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டான். அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ரூஜ் வந்து கமல் கிட்ட நம்ம டனையை அனுப்பின இன்விடேஷன் எடுத்து நீட்டுறான். நம்ம கமலும் அந்த இன்விடேஷனை ஓபன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரூஜ் கிட்ட இவன் என்ன ட்ரை பண்றான்ட்டு எனக்கு என்ன தெரியாமல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கமல் ரூஜ் கிட்ட சொல்ல நம்ம ரூஜ் இருந்துட்டு சொல்றான், ஆமா இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க போற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆளுக மட்டும் தான், மினிஸ்டர், இன்வெஸ்டர், போலீஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு, டனை ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் போலயே இந்த ஈவெண்ட் கண்டி, ஸோ இங்க வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுகளா இருக்கும்போது நம்ம இந்த ஈவெண்ட்ல கலந்துக்காம இருந்தா நல்லாவா இருக்கும், கண்டிப்பா இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம ரூஜ் கிட்ட சொல்ல நம்ம ரூஜ் இருந்துட்டு, ஆமா சார் இந்நேரத்துக்கு அந்த டனைக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், கொரியன் இன்வெஸ்டர் நம்மளுக்கு வந்து கசினோ டீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து கமல் கிட்ட சொல்றான். நம்ம ரூஜ் என்ன சொல்றான்னா, நம்ம கமல் வந்து கொரியன் இன்வெஸ்டர் கிட்ட கசினோ விஷயமா டீல் போட்டுட்டு இருப்பான், அதே கொரியன் இன்வெஸ்டர் கிட்ட நம்ம டனையும் அதே கசினோ விஷயமா டீல் போட்டுட்டு இருப்பான், இவனை விட நான் அதிகமா பணம் தரேன் எனக்கு டீல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். ஆனா நம்ம கமல் கிட்ட அதெல்லாம் நடக்குமா, நம்ம கமல் தான் பெரிய மாஃபியாச்சே. நம்ம கமல் அந்த கொரியன் இன்வெஸ்டர் கிட்ட எப்படியோ பேசி சமாளிச்சு அந்த கொரியன் கசினோ பார இவனுக்கே சாதகமா அவன் டீல் போட்டுக்கிட்டான். இந்த விஷயம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு, இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம யாருன்ட்டு அவனுக்கு, இதுக்கப்புறம் அவன் நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம கமலும் ரூஜு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம டனையை காமிச்சா நம்ம டனை கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான் பயங்கர கோவமா. அந்த கொரியன் இன்வெஸ்டர் டீல் வந்து இவன் கையை விட்டு போயிடுச்சு இல்லையா, அதனாலதான் பயபுள்ள இவ்வளவு கோவமா இருக்கான். அடே கமல் நீ என்ன அவ்வளவு பெரிய பிரில்லியன்ட்னு நினைச்சியா, இது ஜஸ்ட் வெறும் கொரியன் இன்வெஸ்டர் மட்டும் தாண்டா, இவங்கனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி
பயங்கர கோவத்துல இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இவனோட பாடி கார்ட்ஸ் வந்து கெஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே டேப்ல போட்டு நம்ம டனை கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். நம்ம டனையும் அந்த டேபை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா, அடே கமல், இந்த வட்டம் உனக்கு நிறையவே லாஸ் ஆக போதா, நீ வேணா குறிச்சு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து அந்த கெஸ்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம செரி இருந்துட்டு நம்ம டனை கிட்ட, சரி ஓகே, அங்க வர கெஸ்ட் எல்லாருக்குமே நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து டனை கிட்ட கேட்க, நம்ம டனை இருந்துட்டு, நீ ஒண்ணு கவலைப்படாத பேபி, அங்க வர எல்லாருக்குமே நான் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் தான் கொடுக்க போறேன். மினிஸ்டர், இன்வெஸ்டர், போலீஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு தகுந்தமான ஒருத்தான ஒரு கிஃப்டா தான் இருக்கும். நான் கொடுக்குற கிஃப்ட்ல அவங்க 200% அவங்க நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனே வந்து பேசிட்டு இருக்கான். இந்த ஈவெண்ட்க்கு கமல் கண்டிப்பா வருவான்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் அவன் வந்தானா அவனையும் கிம்மியும் பிரிக்க வேண்டிய வேலை உன்னோடது, நீ அந்த வேலையை கண்டிப்பா நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனே வந்து நம்ம செரிய வார்னிங் மேல வார்னிங்கா நம்ம செரி கிட்ட நம்ம டனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம டனையோட இன்னொரு பாடி கார்ட்ஸ் அங்க வரான். அங்க வந்துட்டு, சாரி சார், கமல் கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு, அவர் வந்து இந்த ஈவெண்ட்க்கு ரிஜிஸ்டர் இன்னும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டனையை அனுப்பிச்ச இன்விடேஷனை மறுபடியும் நம்ம டனைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான் போல நம்ம கமல். நம்ம டனையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டனையோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம டனையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு வீடியோவும் ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அந்த வீடியோ வேற எதுவும் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கமல் வந்து அந்த ஆஸ்திரேலியன் இன்வெஸ்டர் கிட்ட டீல் போட்டான் இல்லையா, அந்த வீடியோவை தான் எடுத்து நம்ம கமல் வந்து நம்ம டனைக்கு லைவா சென்ட் பண்ணியிருக்கான். அது கூட சின்னதா மெசேஜ் இருக்கு, நீ வின் பண்ணுவேன்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப லேட் தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம டனைக்கு சின்னதா அவனை கடுப்பேற்றுற மாதிரி மெசேஜும் போட்டு வச்சிருக்கான். பையன் ஆல்ரெடி ரொம்பவே கடுப்புல இருக்கான், கொரியன் இன்வெஸ்டர் போச்சுங்கிற மாதிரி. இப்ப இது வேற வந்திருக்கா. பையன் கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இன்னும் பயங்கரமா உடைச்சிட்டு கோவப்பட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மையும் பைபுனையும் தான் காமிக்கிறோம். நம்ம கிம்மும் பைபுனும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பைபுன் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நம்ம கிம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம கோமும் நம்ம கமலும் வராங்க. நம்ம கமல் வந்துட்டு ஹாயா நம்ம கிம் பக்கத்துல போய் உட்காந்துட்டு நம்ம கிம்மோட கண்ணத்துல பச்சுன்ட்டு ஒரு இச் பண்றான். இதை பார்த்த நம்ம கிம் இருந்துட்டு, என்னடா பண்ற, சின்ன பையன் பக்கத்துல உட்காந்துருக்காண்டா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, நான் ஒன்னும் பண்ணலையே, நான் ஜஸ்ட் வெறும் கிஸ் மட்டும் தான் ஒரு கண்ணத்துல பண்ணேன், நான் வேணா இன்னொரு கண்ணத்துலயும் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, அடே வாயை மூடிட்டுறா, சின்ன பையன் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, பைபூன் இங்க நடந்தது ஏதாவது நீ பாத்தியா தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து பைபூன் கிட்ட கேக்குறான். ஆக்சுவலி நம்ம பைபூன் பாத்திருப்பான், இவங்க இப்படி பண்ண உடனே டக்குட்டு கீழே குடிஞ்ச ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிருப்பான். நம்ம பைபூன் கிட்ட கேட்க, நம்ம பைபூன் இருந்துட்டு, இல்லையே நான் எதுவும் பார்க்கல, நீங்க வேணா கன்டினியூ பண்ணுங்க, நான் போய் உங்க 2 பேத்துக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபூன் வந்து கிம் கிட்டையும் கமல் கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போலான்னு பார்த்தா நம்ம கிம் இருந்துட்டு, பைபூன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பைபூனும் ஹோம்ஒர்க் எல்லாம் நான் முடிச்சிட்டேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபூன் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். போன கேப்ல மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு லோப் வரான். லோப் வந்துட்டு ஏதோ சொல்ல வரான். நம்ம கிம் இருந்துட்டு, சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க. நம்ம லோப் இருந்துட்டு, ஐம் சாரி மிஸ்டர் கிம், நான் இந்த விஷயத்த சொல்லியே தானோ, இது உங்களோட சேஃப்டிக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து நம்ம கமல் கிட்ட ஏதோ சொல்ல வரான். நம்ம கமல் இருந்துட்டு, டேய் இப்ப என்ன நடந்துச்சுன்ட்டு பொடி வைக்காம டக்குன்ட்டு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து லோப் கிட்ட கேட்க, நம்ம லோப் இருந்துட்டு அங்க ஷாப்பிங் மால்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். சொன்னவும் நம்ம கமல் இருந்துட்டு, நீ அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம கிம் இருந்துட்டு, ஆமா நான் அக்செப்ட் பண்ணேன், அவன் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், அவனோட பேச்சை நான் ஸ்டாப் பண்றதுக்காண்டி அந்த இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் சொல்லிடுறான். நம்ம கமல் இருந்துட்டு, ஆனா ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ அந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்கணும், அது எவ்வளவு டேஞ்சர்ன்ட்டு உனக்கும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, எனக்கும் புரியுதுடா அது எவ்வளவு டேஞ்சரஸ்டா, ஆனா எனக்கு வேற வழி இல்ல, அவன் சும்மா என்கிட்ட தொண பேசிட்டே இருந்தான், எனக்கு வேற வழி இல்லாம தான் அந்த இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் சொல்றான். நம்ம கமல் இருந்துட்டு, சரி ஓகே நீ அந்த ஈவெண்ட்க்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, அப்பனா என்ன இந்த ஹவுஸ்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கப்பற அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட லைட்டா கோவமா பேச, நம்ம கமல் இருந்துட்டு, கிடையாது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன்னை வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும்ட்டு நான் ஒரு நாளும் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட ஒரு கிளிப்பிள்ளையிட்ட எப்படி சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோம் கொண்டு வந்து தண்ணி வைக்கிறான். இதை பார்த்து நம்ம கமல் இருந்துட்டு, கோம் நீ எப்ப பாடி கார்ட்ல இருந்து பட்லர் ஆனா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு, சாரி சார், பைபூன் வந்து சின்ன பையன், அவன் தண்ணி கொண்டு வரும்போது ஏதாவது நடந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, ஸோ அதனாலதான் சேஃப்டிக்கு நானே கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம பைபூனுக்கு லைட்டா கோவம் வந்துட்டு நம்ம கோம் கிட்ட, யாரை பார்த்து சின்ன பையன் சொன்னேன், நாளா வளர்ந்துட்டேன், நான் இப்ப எவ்வளவு பெரிய பையன் இருக்க தெரியுமா, என்னால இந்த தண்ணியை கூட கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி
நம்ம பைபுன் வந்து நம்ம கோம பிடிச்சி கத்திட்டு இருக்க, நம்ம கமல் இருந்து டேய் டேய் போதும் நிப்பாட்டுங்கடா, இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து 2 பேர் சண்டையை நிப்பாட்டிட்டு நம்ம கிம் கிட்ட சரி ஓகே உனக்கு பசிச்சதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் ஒர்க்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். நம்ம கமல் மறுபடியும் நம்ம கிம் கிட்ட அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நீ அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கவே கூடாது, அங்க போகவே கூடாது, நான் சொல்றதை நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நான் சொல்றத, இது நீங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நானா இருந்த விஷயமே வேற, நீங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நான் உனக்கு வந்து பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவனோட கண்ணத்துல பச்சின்ட்டு ஒரு இச்சு கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம கிம்க்கு லைட்டா ஷாக்கிங்கா தான் இருக்கு. நம்ம கிம் நம்ம கமலை பிடிச்சி போட பைத்தியக்கார என்னடா பண்ணிட்டு போற கமல் அப்படிங்கிற மாதிரி இங்க இவன் கத்திக்கிட்டே இருக்க, நம்ம கமல் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம கோமும் நம்ம கமல் பின்னாடியே போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம கமலுக்கு நம்ம செரி கிட்ட இருந்து கால் வருது. நம்ம கோம் தான் மொபைல் வச்சிருப்பான். நம்ம கோம் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி மிஸ் செரி கிட்ட இருந்து கால் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு அவகிட்ட எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து பிஸியா இருக்கேன்ட்டு அவகிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம கோமும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி சொல்லுங்க மிஸ் செரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம செரி இந்த தாட்டி ரொம்ப கைண்டா நம்ம கோம் கிட்ட பேசிட்டு இருக்கா. பொண்ணு எப்ப கால் பண்ணாலும் பிடிச்சி லப லபன்ட்டு கத்திட்டு இருப்பா. ஆனா இந்த டைம் ரொம்பவே சாஃப்டா நம்ம கோம் கிட்ட பேசிட்டு இருக்கா. கோம் பரவாயில்ல, நீ கூட என் கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல என் கால் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொண்ணு ரொம்பவே சாஃப்டா நம்ம கோம் கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம கோம் இருந்துட்டு சொல்லுங்க என்ன விஷயம், பாஸ் ரொம்பவே பிஸியா இருக்காரு, அவரை இப்ப காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் சொல்றான். நம்ம செரி இருந்துட்டு அதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நீ இப்ப வெட்டியாதானே இருக்க, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ அதை போய் உன் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம செரி வந்து சில விஷயங்களை நம்ம கோம் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு அப்படி என்னத்த எடுத்து சொல்லிட்டு இருக்கான்ட்டு பாத்தீங்கன்னா, கமல் டனையோட இந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பா வரணும்ட்டு நான் நினைக்கிறேன், இது அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒன் ஆஃப் த மிகப்பெரிய சான்ஸா இருக்கும், அப்படி அவன் வரலன்னா இந்த பிட்ல அவன் கண்டிப்பா தோத்து போறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. டனை ஏன்னா அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்திருக்கிற கெஸ்ட் பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாத்துக்குமேவும் அவன் வந்து பணம் கொடுத்து அவன் பக்கமா இழுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மினிஸ்டர், இன்வெஸ்டர், போலீஸ் எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து அவன் பக்கமா இழுக்கலான்ட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன்ட்டு உனக்கு புரியுது இல்ல கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் கிட்ட கேட்க நம்ம கோம் இருந்துட்டு எனக்கு புரியுது, நான் இதை வந்து என்னோட பாஸ் கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமும் நம்ம செரி கிட்ட சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம கமலை காமிச்சா நம்ம கமல் வந்து ஹாயா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி செரி கால் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம கோம் இந்த டைம் நம்ம செரியோட அட்வைஸை வந்து நம்ம கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமலும் லைட்டா யோசிச்சு பாக்குற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ரூஜ் இருந்துட்டு கமல் கிட்ட பாஸ் இந்த மாதிரி டனையோட கெஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன், அங்க வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய இன்வெஸ்டரா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம கமல் கிட்ட அந்த கெஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். நம்ம கமலும் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இது ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்கு, அங்க வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களா தான் இருக்காங்க, அவங்களே அங்கெல்லாம் வரும்போது நம்ம ஏன் அங்க போக கூடாது, நம்ம கண்டிப்பா அங்க போய் ஆகணும், நம்ம போறது நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். கிம் வந்ததும் என்னாச்சு, என்ன விஷயம், எதுக்கு என்ன கூப்பிட்ட, நீ தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னால அப்புறம் ஏன்டா தேவையில்லாம என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு வா வந்து இங்க உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிம் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து உட்காடுறான். இவன் வந்து உட்காந்ததும் நம்ம கமல் இருந்துட்டு எங்க அந்த இன்விடேஷன் கார்டும் கூட எடுத்துட்டு தானே வந்திருக்க, அதை வந்து என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு இப்ப எதுக்கு அதை கேட்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். இவன் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் உன்னை வந்து அந்த ஈவெண்ட்க்கு நான் அனுப்ப மாட்டேன்ட்டு, நீ அங்க போறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், சோ நீ அதனால வீட்டுல தான் இருக்க போறேன், நான் மட்டும் தான் அங்க போறேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் ரொம்ப கடுப்பா அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு எனக்கு தெரியும் நீ என்ன போக விட மாட்டேன்ட்டு, நான் எவ்வளவு லக்கின்ட்டு பாரு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை எங்கேயுமே விடாம என்னை வீட்டுக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கொஞ்சம் கடுப்பா நம்ம கமல் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருக்கான். நம்ம கமல் அந்த இன்விடேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு இவன் எப்பதான் நான் சொல்றதை புரிஞ்சுக்க போறானா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பயபெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்ல நம்ம டனே அங்க வந்திருக்கிற எல்லா இன்ஃபுளுசர்கிட்டையும் நல்லா வாழைப்பழம் மாதிரி இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கான்.
இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கமலோட என்ட்ரி. நம்ம கமல் சும்மா மாசா அவனோட பாடி கார்ட்ஸோட உள்ளார என்ட்ரி ஆகிறான். இவன் வரதை நம்ம டனையும் நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கமல் உள்ள வந்ததும் அங்க இருக்கிற ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவரும் நம்ம கமல் கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்கான். நம்ம கமலும் அவர்கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம டனை அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட, இங்க பாரு, நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி எல்லாமே பக்காவா நடக்கணும், சும்மா ஒரு பிசர் கூட தட்டவே கூடாது, எல்லாமே பக்காவா இருக்கணும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்ல, அவனும் சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கேட்டுட்டு போயிடுறான். எங்க வீட்டுல நம்ம கிம்ம காமிச்சா நம்ம கிம் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்காண்டி நல்லா டிப்டாப்பா பயப்புள்ள ரெடி ஆயிட்டு இருக்கான். இவன் இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம கிட்டும் நம்ம லோப்பு வந்துட்டு, நீங்க கண்டிப்பா அந்த ஈவெண்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா, ப்ளீஸ் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயப்புள்ள 2 பேருமே நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் அது எதுவுமே கொஞ்சம் கூட காதுல வாங்காம, இங்க பாருங்க நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போய் தான் ஆவேன் கண்டிப்பா, நீங்க என் கூட வரதா இருந்தா வாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா அந்த ஈவெண்ட்டுக்கு போய் தான் ஆவேன், எனக்கு ஒன்றும் பெருசா பயம் கிடையாது அந்த ஈவெண்ட்டுக்கு தனியா போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம பசங்க 2 பேர்கிட்டயுமே சொல்ல, நம்ம 2 பேரும் இருந்துட்டு இவனுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், இவன் எங்கேயாவது போய் அடிபட்டாதான் இவன் திருந்துவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமல் தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து அங்க ஒரு இன்ஃபுளுசர் கிட்ட பேசிட்டு இருந்தாலே, அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செரி வந்து நம்ம கமலோட கையை பிடிச்சிட்டு, கமல் நீங்க வருவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கமலோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம கமல் வந்து தூரத்துல கிம் நிக்கிற மாதிரி நம்ம கமலுக்கு தெரியுது. நம்ம கமல் வந்து அந்த இன்ஃபுளுசர் கிட்ட ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட போறான். கிம் கிட்ட போய் கிம் அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பிடிச்சி இழுத்தா அங்க நிக்கிறது கிம் கிடையாது. ஆனா பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு அப்படியே பக்காவா நம்ம கிம் மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா இங்க நிக்கிறது கிம் கிடையாது, வேற யாரோ. நம்ம கமல் வந்து அவர்கிட்ட சாரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டனை வந்து கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். கேட்டுட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு நம்ம கமல் பக்கத்துல போய், என்ன கமல் உன்ன மாதிரி கிரேட்டான ஒரு மேன்லாவும் இந்த மாதிரி சின்ன ஒரு ஈவெண்ட்டுக்கு வருவீங்கன்ட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இன்வைட் பண்ணது நீயாச்சே, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா, அதனாலதான் உடனே வந்துட்டேன்னு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம டனை கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். என்னதான் இந்த ஈவெண்ட் சின்னதா இருந்தாலும் ஆனா இந்த ஈவெண்ட் குள்ள இருக்கிற எல்லாமே பயங்கர ஒர்த்தா இருக்கு, நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த கசினோல நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம டனைய கொஞ்சமா வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த ஈவென்ட்குள்ள நம்ம கிம்மோட என்ட்ரி. நம்ம கிம் வரத நம்ம டனை பார்த்துட்டு நம்ம செரி கிட்ட, அங்க பாரு அவன் வர, அவனை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட லைட்டா கண்ணா காமிக்க, நம்ம செரியும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க அவனை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டனை நம்ம கமல் கிட்ட, சரி ஓகே நீங்க வந்துட்டல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு நீயே பொறுமையா இருந்து பாத்துக்கோ, யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனைய வந்து நம்ம கமல் கிட்ட சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஸ்டேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம கமலுக்கு வந்து நம்ம கிம் வந்தது சுத்தமா தெரியாத, அவன் பார்க்கவும் இல்லை. பார்க்கலாம் நம்ம கமலுக்கு இந்த விஷயம் எப்ப தெரிய வருதுன்ட்டு, தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ண போறான்ட்டு நம்ம இதுக்கப்புறம் பொறுமையா இருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம டனைய காமிச்சா நம்ம டனை வந்து ஸ்டேஜில் ஏறினுட்டு அங்க வந்து அவனோட ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம டனை வந்து என்ன சொல்றான்னா, இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மினிஸ்டர், இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் இன்வெஸ்டர், போலீஸ், உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாருமே என்னோட பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்பவும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ற விதமா சின்னதா ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணிருக்கேன், அதை நீங்க எல்லாருமே வாங்கிக்கணும், உங்க எல்லாருக்கும் என்னோட ஆட்கள் வந்து உங்ககிட்ட தருவாங்க, நீங்க அதை ப்ளீஸ் வாங்கிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சும்மா கெத்தா பேசுறேன்ட்டு பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம கமலும் நம்ம டனைக்கு சப்போர்ட் பண்றேன் பேர்ல கிளாஸ் எல்லாம் தூக்கி சேர் அப் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாருமே அந்த கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்க, யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம கமல் வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஏறி போறான். இதை வந்து நம்ம டனையும் எதிர்பார்க்கல, நம்ம கமல் வந்து ஸ்டேஜுக்கு வருவான்ட்டு. ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம கமல் நம்ம தனையோட ஷோல்டர்ல கையை போட்டு அவனை அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மைக்க பிடிச்சி அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட் வந்து இவ்வளவு கிரேட்ஃபுல் பர்சனா இருப்பான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படிப்பட்ட என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சின்னதா கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றான். நம்ம டனை கை இப்ப என்னடா பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி திரு முழிச்சுட்டே இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம கோம் வந்து சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரா. இப்ப நம்ம டனை வந்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாக்ஸ் கொடுத்தான் இல்லையா, அதே பாக்ஸ் மாதிரி தான் நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட கொடுக்க, நம்ம கமல் வந்து அந்த பாக்ஸை வந்து நம்ம டனை கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு மைக்க கவர் பண்ணிட்டு, இங்க பாரு இதை வந்து பத்திரமா வச்சுக்க, அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டினேன்னா அது டைம்குள்ள வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன குத்த சொல்லக்கூடாப்பா, என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி
நம்ம கமல் வந்து நம்ம டனை கிட்ட சொல்றா. நம்ம டனை இருந்துட்டு, டேய் இப்ப என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸ் அப்படியே லைட்டா காதுல வச்சு கேட்டா, அந்த பாக்ஸ்குள்ள இருந்து லைட்டா டிக் டிக்ன்ட்டு கிளாக்கோட சவுண்ட் கேக்குது. இதை கேட்டு நம்ம டனை இருந்துட்டு கமல் கிட்ட, டேய் அப்பனா இதுக்குள்ள பாமாடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கமல் கிட்ட ரொம்ப ஷாக்கா கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, இப்ப ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, கத்தாத, ஷாக்க குறை, நீ நினைக்கிற மாதிரி அந்த பாக்ஸ்குள்ள பாம் தான் இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றத ஒழுங்கு மரியாதையா கவனமா கேட்டுக்க. இந்த பாக்ஸ கேர்ஃபுல்லா வச்சுக்க. அதை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன்ட்டு வையேன், அது எப்ப வேணாலும் வெடிக்கலாம். அப்புறம் நீ என்ன குத்த சொல்லக்கூடாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டனை கிட்ட சொல்ல, நம்ம டனைக்கு அங்க அல்ல அவ்வளவு பயத்துல அந்த பாக்ஸையே பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம கிம்மையும் செரியும் தான் காமிக்கிறாங்க. நம்ம செரி வந்து கிம் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவனை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லல, சீக்கிரமா சொல்லு எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து செரி கிட்ட சொல்ல, நம்ம செரி இருந்துட்டு, நீ இவ்வளோ அடி முட்டாளா இருப்பேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யார் எது சொன்னாலும் நீ அப்படியே நம்பிட்டு அவங்க பின்னாடியே வந்துடு அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கிம் கிட்ட சொல்லி பேசிட்டே இருக்க, சடனா 2-3 பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம கிம் அப்படியே அட்டாக் பண்றாங்க, லாக் பண்றாங்க. நம்ம கிம் இருந்துட்டு என்ன விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, நம்ம செரி இருந்துட்டு கிம் பக்கத்துல போய், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், கமலோட லைஃபை விட்டு நீ போயிரு, அவனோட லைஃப்ல நீ இன்வால்வ் ஆகாத, அவன் என்னைக்குமே எனக்கு மட்டும்தான், அவனை தனியா விட்டுட்டு போன்ட்டு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், அதை வந்து உன்னோட மைண்ட்ல நீ ஏத்திக்கவே மாட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கிம்ம சப்பு சப்புன்ட்டு 2-3 நேரம் அரைஞ்சிடுறா. இவ இப்படி பண்ணதும் நம்ம கிம்க்கு பயங்கரமா கோவம் வருது. கோவம் வந்துட்டு நம்ம செடியை பிடிச்சி கத்திட்டு இருக்கா, இங்க பாரு எனக்கு ஒன்றும் அவன் கூட தங்குறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவன் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் கூட ஸ்டே பண்ண வச்சிட்டு இருக்கான். எனக்கு அவன் கூட தங்குறதுல ஒன்றும் விருப்பமும் கிடையாது, இஷ்டமும் கிடையாது. நான் எப்படா அவன் வீட்டை விட்டு தப்பிச்சு போவேன் இருக்கேன். உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ போய் அவன்கிட்ட சொல்லு, என்னோட லைஃப்பை விட்டு விலகி போக சொல்லு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம கிம் செடியை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஈவெண்ட்டை காமிச்சா நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி கிம்ம காணோம், கிம் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். நம்ம கமலுக்கு இந்த விஷயம் கேட்டோன்னேவும் ஓடி போய் நம்ம கிம்ம தேடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. இருந்தாலும் நம்ம டனையை எப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் யோசிச்சுட்டு அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லார்கிட்டயுமே, இங்க பாருங்க உங்க கையில இருக்கிற கிஃப்டை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா அது எப்ப வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, அங்க இருக்கிறவங்க என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த கிஃப்டை காதுல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி வச்சு கேட்டதுல அங்க இருக்கிற எல்லாரோட பாக்ஸ்ல இருந்து டிக் டிக்ன்ட்டு கிளாக்கோட சவுண்ட் தான் வருது. வந்துட்டு என்னது இது எல்லாமே டிக் டிக்னு கிளாக்கோட சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக்காவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கமல் இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும், இங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லணும்ட்டு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, ஆனா உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒவ்வொரு பாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து பெரிய குண்டா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தூக்கி போட, அங்க இருக்கிற எல்லாருமே என்னது பாம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம டனே இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும், இல்ல இல்ல இவன் சொல்றது யாரும் நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான், இங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அதுக்குள்ள பாம் எல்லாம் கிடையாது, அதுக்குள்ள வெறும் கேஷ் மட்டும் தான் இருக்கு, நீங்க வேணா ஓபன் பண்ணி பாருங்க, என்ன நம்புங்க அப்படிங்கிற நம்ம டனே வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம கமல் இருந்துட்டுங்க பாருங்க, அந்த பாக்ஸை ஓபன் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட இஷ்டம், ஆனா அதை ஓபன் பண்ணா கண்டிப்பா வெடிக்கும்ட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கமல் கிட்ட, இங்க பாரு உனக்கு என்ன வேணுமோ அதை எங்க கிட்ட கேளு, நாங்க அதை தாராளமா உனக்கு பண்றோம், இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு இன்ஃபுளுசர் மட்டும்தான் இங்க இருக்கும், உனக்கு பணம் வேணுமா இல்ல பெரிய பொசிஷன் வேணுமா எதா இருந்தாலும் எங்க கிட்ட கேளு, தாராளமா உனக்கு நாங்க பண்ணி தரோம், ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு எனக்கு அதை எதுவுமே வேணாம், உங்ககிட்ட இருந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணு மட்டும் தான் வேணும், உங்க கையில இருக்கிற பாம அப்படியே அலங்காம குடுங்காம அங்க கீழே ஸ்டேஜ்ல வச்சுட்டு நீங்க இங்க இருந்து எல்லாருமே ஒரேதான் இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம டனே இருந்துட்டு போகாதீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் சொல்றது யாரும் கேட்கற மாதிரி இல்ல, எப்படி கேட்பாங்க, பாம் இருக்குன்னு சொன்னா யார் அங்க நிப்பாங்க, எல்லாருமே அங்க இருந்து ஓடதான் பார்ப்பாங்க. அப்படிதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம டனைக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு நம்ம கமல் கிட்ட, டே நீ இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர, நம்ம கமல் இருந்துட்டு, நீ தானப்ப எங்க கூட பிளே பண்ணி பார்க்கணும்னு நினைச்ச, அதான் நாங்க உங்க கூட சின்னதா பிளே பண்ணி பார்த்தோம், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம டனையை கடுப்பேத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம கோம் வரான். கோம் வந்து நம்ம கமல் கிட்ட பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கமலும் நம்ம கோம் கிட்ட என்ன ஆச்சு கிம்ம கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட கேட்க, கோம் இருந்துட்டு இன்னும் இல்ல, இன்னும் நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்றான். நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்னொரு பாடி கார்டை கூப்பிட்றான். அவன் வந்ததும் அவன் கையில ஒரு ரிமோட் மாதிரி கொடுக்குறான். அந்த ரிமோட்டை கொடுத்துட்டு, இங்க பாரு இங்க இருக்கிறவன் ஏதாவது தில்லுமுள்ளு வேலை ஏதாவது பண்ணான்ட்டு வையேன், அப்ப இந்த பட்டனை வந்து நீ பிரஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அந்த ஆள் கையில அந்த ரிமோட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் டனே இருந்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கமல் அங்க இருந்து பயங்கர கோவமா கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம கிம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. நம்ம கிம்ம கண்டுபிடிப்பானா மாட்டானான்ட்டு நம்ம போக போக பார்க்கலாம்.
இங்க நம்ம கிம்மையும் சிரியும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் இருந்துட்டு எதா இருந்தாலும் போய் கமல் கிட்ட பேசிக்க, என்கிட்ட தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பேசாத அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து செரி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா நம்ம டனயோட பாடிகார்டு வரான். பாடிகார்டு வந்து நம்ம செரி கிட்ட அங்க வந்து பாம் வச்சிருக்காங்க. நீங்க இங்க இருந்து ஓடி போயிருங்க. நான் போய் பாஸ போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவனோட பாடிகார்டு நம்ம செரி கிட்ட சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம செரி இருந்துட்டு கிம் கிட்டயும் அவன பிடிச்சிருக்கிறாங்களா அசிஸ்டன்ட் பாடிகார்ட்ஸ் அவங்ககிட்டயே இவனை கொண்டு போய் உள்ளார கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க நம்ம கிம் அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம சரியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போனா இந்த பக்கம் எல்லாருமே வெளியே எல்லாருமே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இருக்காங்களே பயத்துல. அப்படி போயிட்டு இருக்கிறத நம்ம செரி ஒரு மாதிரி வியக்க வியக்க பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கமலும் கமலோட பாடி கார்ட்ஸும் வராங்க. கமல் பயங்கர கோவத்துல நம்ம செரி பக்கம் வரான். நம்ம செரி இருந்துட்டு என்னாச்சு கமல், ஏன் எல்லாருமே வெளியே இப்படி ஓடி போயிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் தான் அங்க பயங்கர கோவத்துல இருக்கானே. செரி கைய புடிச்சிட்டு கிம் எங்க, அவன் என்ன பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செரி கிட்ட கேட்க, நம்ம செரி இருந்துட்டு என் கையை விடு, எனக்கு ரொம்ப வலிக்குது, கையை விடு அப்படிங்கிற மாதிரி செரி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாரா இருந்தா இங்க நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு, கிம் எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செரி கிட்ட கேட்க, நம்ம செரி இருந்துட்டு இல்லன்னா என்ன பண்ணுவேன், என்ன கொன்றுவியா, அப்படியே என்ன கொன்னுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திமிரா பேசிட்டு இருக்க. நம்ம கமலுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இவ பேச பேச இங்க பாரு, நீ உன்னோட லிமிட்டை ரொம்பவே கிராஸ் பண்ணி போற. கிம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு. அப்படி நீ சொல்லலைன்னா என்னோட இன்னொரு ஃபேஸை வந்து நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிட்ட சொல்ல, நம்ம சரி இருந்துட்டு அப்பனா நீ என்கிட்ட கெஞ்சி, நான் அவனை எங்க அடைச்சு வச்சிருக்கேன்ட்டு என்கிட்ட கெஞ்சி கேளு, அப்புறமேட்டா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரியும் பதிலுக்கு கொஞ்சம் திமிராவேவும் நம்ம கமல் கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம கமலுக்கு அவங்க பயங்கரமா கோவத்துல அவன் ஃபேஸ்ல எவ்வளவு ரெட்டா இருக்குன்ட்டு பாருங்க. ஏய் நீ இருக்கியே அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்புல நம்ம செரியே பார்த்துட்டு இருக்க. நம்ம கோம இருந்துட்டு இருங்க சார், நான் போய் எங்க இருக்காங்கன்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு செரிகிட்ட இறுதி உன்னை அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன், அப்புறம் இருக்கும் அவளே உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் அங்க இருந்து கோம் பின்னாடியே கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல யாரு பாஸ் யாரு பாடி கார்டுன்ட்டே தெரியாது. நம்ம கோம் அங்க பயங்கர கோவத்துல முன்னாடி போயிட்டு இருக்க, பின்னாடி நம்ம கமலும் போயிட்டே இருப்பான். இவங்க போறது பார்த்தா நம்ம செரி இருந்துட்டு போடா போ, நீ அவனை எங்க தேடினாலும் இந்த ஜென்மத்துல தேடி கண்டுபிடிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி அங்க மனசுக்குள்ளேயே பேசிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்தா நம்ம கமல் கூட அந்த ஈவெண்ட்ல ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பால ஒரு அங்கிள், அவர் வந்து வெளியே போறதுக்காண்டி லிப்ட் பக்கமா வராரு. அதை பார்த்தா நம்ம செரி இருந்துட்டு அங்கிள் ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னாச்சு, ஏன் எல்லாருமே இப்படி வெளியே போயிட்டு இருக்கீங்க, ஈவெண்ட்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி கேட்க அங்கிள் இருந்துட்டு சொல்றாரு, சரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் வெளியே போகாம எங்க உன்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாரும், அவங்க இல்லாம நீ தனியா இங்க என்ன பண்ற, இங்க அவங்க பாரு சரி நான் உங்க அப்பா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்ட்டு உனக்கே தெரியும், ஆனா இந்த டனை அப்படி கிடையாது, இந்த டனை ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ரொம்ப கோவமா நம்ம செரி கிட்ட பேசிட்டு இருக்க. நம்ம செரிக்கு ஒண்ணுமே புரியல, இவர் ஏன் இப்படி பேசுறாரு என்னன்ட்டு. என்னாச்சு அங்கிள், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து அங்கிள் கிட்ட கேட்க, அங்கிள் இருந்துட்டு இந்த ஈவெண்ட்ல பாம் இருக்கு, அவனால ஒழுங்கா ஒரு ஈவெண்ட் கூட ரெடி பண்ண முடியல, இங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், நான் அவனுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணலான்ட்டு நினைச்சேன், ஆனா அவன் இப்ப பண்ண காரணத்தால அவனுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உங்க அப்பாவால கூட அவனுக்கு எப்பயுமே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இங்க பாரு நீங்க இருந்து ஒழுங்கு மரியாதை கிளம்பி வெளியே போயிரு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு பிரஸ் வந்துரும், அவன் வந்து எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்தான் அப்படிங்கறதுக்காண்டி அவனை அரெஸ்ட் கூட பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, உங்க அப்பா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு, நீ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்ட்டு தெரிஞ்சா அது அவரோட பொசிஷனுக்கு ஒரு தப்பான பேர் ஆயிரும், சோ நீங்க இருந்து கிளம்பி வெளியே போக வேண்டிய வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. நம்ம செரிக்கா இந்த ஈவெண்ட்ல பாம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. நம்ம செரிக்கு பாம் இருக்குன்ட்டு தெரிஞ்ச உடனே அவன் வாயில இருந்து வந்த வார்த்தை கமல், கமல்ட்டு தான் அவ வாயில இருந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஏன் எல்லாமே இங்க தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி செரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இவ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதோட நம்ம இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் நம்ம கமல் போய் நம்ம கிம்ம கண்டுபிடிப்பானா, நம்ம செரி இங்க இருந்து தப்பிச்சு போவாளா, இல்ல அப்படி இல்லாட்டி போலீஸ் கிட்ட மாட்டி அவங்க அப்பாவோட வேலைக்கு பெரிய ஆப்பா வைப்பாளா, எப்படியும் நம்ம கமல் கிம்ம கண்டுபிடிச்சிருவான், ஏன்னா அதுதான் லாஜிக்கு, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவை கண்டுபிடிக்கிறது தானே லாஜிக்கு. ஸோ அடுத்த பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த பார்ட் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு கேட்கவே மாட்டேன், ஏன்னா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க யாரும் கமெண்ட் பண்றதே கிடையாது. ஸோ நான் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோலையும் நான் கேட்கவே மாட்டேன். உங்ககிட்ட சாரி மட்டும் கேட்டுக்கிறேன், ஏன்னா ஒரு 2 வீடியோல சவுண்ட் வந்து ரொம்பவே கட்டாயம் வந்துச்சு, அது ஏன் எதனாலன்ட்டு எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.